வணக்கம், நான் உங்கள் ராஜேஷ் ஃப்ரம் மை டிஜிட்டல் பிராண்ட். கூகுள் மீ பிஸ்னஸோட அருமை யாருக்கு தெரியும்னா, லோக்கல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, லோக்கல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அரௌண்ட் 70% ஆஃப் த ரெவன்யூ வந்து கூகுள் மை பிஸ்னஸ்லேருந்து தான் எடுப்பாங்க. என்ன ரீசன்னா, சரௌண்டிங் ரீடியஸில் இருக்கவங்கலாம் என்னென்ன சர்வீஸோ இல்லை ரிலேட்டட் ஷாப்பிங் பண்ணனாலும் அவங்க கூகுள் மை பிஸ்னஸ் வழியாக தான் சர்ச் பண்ணி பார்த்துட்டு போய் கரஸ்பாண்டிங் ஷாப்ஸ்லையோ இல்லை சர்வீசஸையோ அவைல் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட கூகுள் மை பிஸ்னஸ் அந்த கரஸ்பாண்டிங் லோக்கல் பிஸ்னஸ் ஒன்று சஸ்பெண்ட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக 50% ஆஃப் த ரெவன்யூ அவருக்கு அடி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கூகுள் மை பிஸ்னஸ் ஏஐ வழியாக நிறைய வெரிஃபிகேஷன் மெத்தட்ஸ் இன்வால்வ் பண்ணி நிறைய பேரோட அக்கௌண்ட்ஸை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அது ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரீசெண்டாக மெயில் வந்திருக்கும், டிசப்டிவ் கண்டென்ட்டு சொல்லி அவங்களோட கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலை சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி டிசப்டிவ் கண்டென்ட் வந்துச்சுன்னா அவங்களோட கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் லிஸ்டிங்லேயே வராது. லிஸ்டிங்லேயே வரலன்னா உங்களோட கூகுள் பிஸ்னஸ் வந்து தெரிய வாய்ப்பு இல்லை, ரெவன்யூ ஆட்டோமேட்டிக்காக டிக்ரீஸ் ஆகும். இந்த டிசப்டிவ் கண்டென்ட்டை எப்படி அவாய்ட் பண்ணலான்னு தெரிஞ்சுக்க முடியும். டிசப்டிவ் கண்டென்ட்னா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். டிசப்டிவ்னா ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து மிஸ்லீடிங்காக இருக்குது, இல்லை ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் அதில் உண்மை இல்லை அப்படின்ற மாதிரி கூகுள் வந்து ஃபீல் பண்ணுறான். அதனால தான் டிசப்டிவ் கண்டென்ட்ன்றது அவங்க பண்ணுறாங்க. ஸோ நம்மளோட கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் மெயினாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் நேம், டிஸ்கிரிப்ஷன், பிஸ்னஸ் கேட்டகரி, கான்டாக்ட் நம்பர், அப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் லொக்கேஷன். இதில் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் தவறாக இருக்க வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக உங்களோட பிஸ்னஸ் ப்ரொஃபைல் டிசப்டிவ் கண்டென்ட் கேட்டகரியில் போய் பிளாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. வாங்க இன்னைக்கு செஷனில் போய் எப்படி அந்த டிசப்டிவ் கண்டென்ட்டை அவாய்ட் பண்ணுறதுன்னு ஒரு லைவ் டெமோ வழியாக பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் ப்ரொஃபைல் வந்து சஸ்பெண்ட் ஆகிருக்குன்னு சொல்லி கஸ்டமருக்கு இமெயில் வந்திருக்கு. அவர் என்ன கால் பண்ணி சொன்னார். சரி, எதனால் சஸ்பெண்ட் ஆகி பார்க்கலான்னு சொல்லிட்டு அவரோட இமெயிலுக்குள்ளே லாகின் பண்ணி அனுப்ப சொல்லியிருந்தேன். பார்த்திங்கன்னா அவரோட பிஸ்னஸ் ப்ரொஃபைல் சஸ்பெண்டட்னு ஒரு இமெயில் வந்திருக்கு. அந்த இமெயிலில் தெளிவாக சொல்லியிருக்காங்க என்ன காரணத்தினால வந்து அது சஸ்பெண்ட் ஆகிருக்குன்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா வயலேஷன் டைப்னு சொல்லிட்டு கண்டென்ட் தட் வயலேட்ஸ் அவர் பாலிசி ஆன் டிசப்டிவ் கண்டென்ட் அண்ட் பிஹேவியர் இஸ்ன்ட் அலோவ்டு. Deceptive content intentionally misleads or deceives others. It means that உங்களோட பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் இருக்க ஏதோ ஒரு கண்டென்ட் வந்து மிஸ்லீடிங்காக இருக்குன்றதை அவன் மென்ஷன் பண்ணி சஸ்பெண்ட் பண்ணியிருக்கான். சரி, அவரோட ப்ரொஃபைலுக்குள்ளே லாகின் பண்ணி பார்த்தா அவர் என்ன பண்ணியிருக்கார் தெரியும்னு சொல்லிட்டு அவர் ப்ரொஃபைலுக்குள்ளே லாகின் பண்ணி பார்த்தா அவரோட ஒரு அக்கௌண்ட் ஆல்ரெடி சஸ்பெண்ட் ஆகிடுச்சு. ரெண்டாவது அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணி ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் அதுக்கு வந்து வெரிஃபிகேஷன் ரெக்வயர்ட் இருந்ததுனால அவர் நிறுத்திட்டார். பட் ப்ரீவியஸ் ப்ரொஃபைல் என்ன பண்ணியிருக்காருன்னா ஏதோ சஸ்பென்ஷன் நடந்திருக்கு, அதுக்கு ஏதோ அவர் அப்பீல் பண்ணியிருக்காரு. அந்த அப்பீலை வந்து அவங்க வந்து நாட் அப்ரூவ்ன்ற ஸ்டேட்டஸில் விட்டுட்டாங்க. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவரோட ப்ரொஃபைலை ஏதோ ஒரு காரணத்துக்காக சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அப்பீல் பண்ணி ட்ரை பண்ணியிருக்காரு, ஆனால் நாட் அப்ரூவ்டுன்னு சொல்லிட்டு ப்ரொஃபைலை அவன் சஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கான். அதனால் அவர் திருப்பியும் வந்து இன்னொரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. அதுக்கும் வெரிஃபிகேஷன் ரெக்யர்மெண்ட்னால அதை அப்படியே விட்டுட்டுருக்காரு. இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு தடவை அவன் சஸ்பெண்ட் பண்ணுறான்னா என்ன ரீசனுக்காக சஸ்பெண்ட் பண்ணுறான்னு பார்த்து அந்த இஷ்யூ ரெக்டிஃபை பண்ணினோம் கரெக்டாக அவன் வந்து திருப்பி ப்ரொஃபைலை ஆக்டிவ் ஆக்கிடுவாங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம போயிட்டு அவரோட கண்டென்ட்டில் என்ன டிசெப்டிவான ஒரு டேட்டா இருக்குதுன்னு நம்ம பார்த்து அதை ரெக்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுவோம். ஒரு அக்கௌண்ட்குள்ளே லாகின் பண்ணி பார்த்த உடனே நமக்கு ஒரு மெசேஜ் வந்துடுச்சு. அதாவது இந்த ஸ்பெசிஃபிக் அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்டட் பிகாஸ் த ப்ரொஃபைல் டசன்ட் ஃபாலோ தி கைட்லைன்ஸ் வந்துடுச்சு. அண்ட் ஆல்சோ இந்த பிஸ்னஸ் ப்ரொஃபைல் நாட் பப்ளிக்லி விசிபிள் அப்படின்னா இந்த ப்ரொஃபைல் கூகுளில் டிஸ்பிளேக ஆகாது. ஸோ அதனால் என்ன ஆகும்னா அவரோட பிஸ்னஸ் ஆட்டோமேட்டிக்காக அடி வாங்கியிருக்கோம் இந்த டைமில். இப்போ நம்ம அவரோட அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிட்டு என்னென்ன டேட்டா வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது டிசப்டிவ்னால அப்படின்றத பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி பிஸ்னஸ் நேம், இது உங்களோட ப்ராப்பரான பிஸ்னஸ் நேம் கொடுத்தீங்கன்னா அதில் ஒரு இஷ்யூ கிடையாது. அவரோட பிஸ்னஸ் நேமில் எந்த இஷ்யூ இருக்க மாதிரி எனக்கு தெரியல. பிஸ்னஸ் கேட்டகரியும் அவர் கரெக்டாக தான் கொடுத்துருக்காரு. ஏன்னா அவர் பண்ணுறது வந்து டாக்ஸி சர்வீஸ்ன்றதுனால இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இதில் எதுவும் இஷ்யூஸ் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனும் ப்ராப்பராக தான் கொடுத்துருக்காரு. அவர் 2 லைன் தான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காரு. அதில் எதுவும் டிசப்டிவாக அவர் எதுவும் கொடுக்கல, ஜஸ்ட் சிம்பிளாக தான் கொடுத்துருக்காரு. ஓப்பனிங் டேட்டும் ஒரு இஷ்யூவும் கிடையாது, அதனால் டிசப்டிவாக ஆகல. அவரோட ஃபோன் நம்பரும் கரெக்டாக தான் இருக்குது. வெப்சைட் அவருக்கு எதுவும் இல்லாதனால அவர் ஆட் பண்ணலை, அதுலேயும் எதுவும் டிசப்டிவ் கண்டென்ட் இருக்க மாதிரி தெரில.
ஃபைனலாக அவரோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அட்ரஸ் வந்து கரெக்டாக இல்லை. அவரோட அட்ரஸ் பார்த்திங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாண்ட் நியர் மெயின் ரோட் இந்த மாதிரி மட்டும் தான் கொடுத்துருக்காரே தவிர அதில் ஒரு ஸ்ட்ரீட் அட்ரஸோ இது ரெண்டுத்துலையுமே அவர் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் இல்லை. அதே போல் அந்த மேப்பில் மார்க் பண்ணியிருந்தோம் அவர் வந்து மெயினான பஸ் ஸ்டாண்டில் போய் மார்க் பண்ணிட்டாரே தவிர அவருக்கு அங்கே ஒரு ஆஃபீஸே இல்லை. ஸோ இதுதான் வந்து அவங்களோட மெயின் ரீசனாக டிசப்டிவ் கண்டென்ட் கேட்டகரியில் போய் வர்றதுக்கான வாய்ப்புகளாக போயிடுச்சு. ஸோ வந்து இதுலேருந்து என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இவரோட டிசப்டிவ் கண்டென்ட் என்னென்னா அவருக்கு அங்கே ஒரு ஆஃபீஸ் இல்லை, ஆனால் ஒரு ஆஃபீஸ் இருக்க மாதிரி மார்க் பண்ணியிருக்காரு. அதுதான் மெயின் ரீசன். ஹவர்ஸ்லையும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயம் இல்லை. ஸோ ஃபைனலாக நான் வந்து டீகோட் பண்ணது என்னென்னா அவரோட கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் இருக்கிற லொக்கேஷன் வந்து ப்ராப்பராக இல்லை. ஸோ நான் ஒரு கால் பண்ணி சொன்னது வந்து நீங்கள் உண்மையிலேயே அங்கே ஒரு ஆஃபீஸ் மாதிரி வச்சு ஒரு சின்ன ஆஃபீஸ் ஒரு 10க்கு 10 ஆஃபீஸை வச்சு ஒரு பேனர் வச்சு நீங்கள் ப்ராப்பராக இப்போ என்னென்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணி கரெக்டாக மார்க் பண்ணிட்டாலும் அவன் வந்து இப்போ ஏஐ வழியாக வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணுறான். அதில் வந்து முக்கியமான வீடியோ வெரிஃபிகேஷன் ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வரான். அதில் வந்து உங்களோட ஷாப்போட ஃப்ரண்ட் எக்ஸ்டீரியர் ப்ளஸ் இன்டீரியர் காட்டிட்டு உங்களோட பேனரை காட்டிட்டு உங்களோட லொக்கேஷன் உள்ளே என்னென்ன டூல்ஸ் வச்சுருக்கீங்கன்றது டிபெண்டிங் அப்பான் யுவர் ஆஃபீஸ் அதை காட்ட சொல்லி அந்த வீடியோவை பார்த்து தான் உங்களோட வெரிஃபிகேஷனை அப்ரூவ் பண்ணுறான். எப்படி வீடியோ வெரிஃபிகேஷன் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா அதனோட வீடியோ வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த வீடியோ வெரிஃபிகேஷனில் ப்ராப்பராக பண்ணி அப்பீல் பண்ணிங்க அப்படின்னா அவன் கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்த்துட்டு அப்ரூவ் பண்ணிவிட்டு உங்கள் அப்பீலையும் அப்ரூவ் பண்ணிவிட்டு உங்களோட பிஸ்னஸை ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. அப்பீல் பண்ணுறது ஒரு சிம்பிள் ப்ராசஸ் தான். இந்த மாதிரி அப்பீல் ஃபார்ம் ஒன்று ஓப்பன் ஆகும். அப்பீல் ஃபார்ம் ஓப்பன் பண்ணதும் அதுக்கு தேவையான ரிலவெண்ட்டான டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு என்ன சேஞ்ச் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்றதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து போட சொல்லுவோம். அந்த ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணி சப்மிட் பண்ணால் அவங்களுக்கு ஒரு இமெயில் போயிடும். அந்த இமெயிலை பார்த்ததும் அவங்க ரிலவெண்ட்டான சேஞ்ச் நடந்திருக்கான்னு பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ப்ரொஃபைலை ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. இன்றைக்கி செஷனில் டிசப்டிவ் கண்டென்ட்னா என்ன, அந்த பாலிசி யூஸ் பண்ணி எப்படி கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலை சஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்றதை டீட்டெயிலாக பார்த்தோம். ஒருவேளை சஸ்பெண்ட் ஆகிட்டாலும் அது எப்படி அப்பீல் பண்ணலாம், என்ன கரெக்டிவ் மெஷர்ஸ் எடுக்கலான்றதையும் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் ஏதாவது இதே போல் சஸ்பென்ஷன் இஷ்யூஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.